பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு. அதனுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அரசனுக்கெல்லாம் அரசனாக கோவேரி கழுதிலே உட்கார்ந்து எருசலேமை நோக்கி பவனித்தார். அந்த நாளை நினைவு கூறுகிற ஒரு ஞாயிறாக இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே இந்த ஓசனா என்பது கர்த்தரை துதித்து பாடுகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இன்னைக்கு அதை குறித்ததான ஒரு செய்தி நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை கவனியுங்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாமளும் ஒரு ஆர்ப்பரிக்கலாமா? இன்னும் நல்லா சத்தமாக. ஹல்லேலூயா. சரி பாருங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா சொல்லுங்க. நம்மளும் சொல்லாமா? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா 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 பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. வசனத்தை தான் பாட்டா பாடியிருக்காங்க. அப்ப வசனத்தை பாட்டா பாடியிருக்கோம் நாமளும். சரி, இப்ப இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தான் இந்த 4 வீலரை பயன்படுத்தியிருக்காரு. என்ன 4 வீலர்? ஆமாம், மற்றபடி எல்லாம் 2 வீலரில் தான் போவார். என்ன 2 வீலரு? நடந்தே தான் போவார். ஒரே ஒரு முறை மட்டும்தான் 4 வீலரில் போயிருக்காரு. அதுவும் இன்னொருத்தர் கொடுத்து தானே ஒரு கழுதை குட்டி. அதுவும் சொந்தம் கிடையாது, சொந்த 4 வீலர் கிடையாது, இன்னொருத்தருடைய 4 வீலர். புரியுதா உங்களுக்கு? ரைட்டு, புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இப்போ கவனிங்க, இங்க எப்படி சொல்லி ஓசனா சொல்லுகிறாருங்களா? தாவீதின் குமாரனுக்கு. அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்கல்ல? ஆபிரகாம் இருந்தாரு, அதுக்கு இடையில நிறைய பேர் வராங்க, 76 தலைமுறை பேசப்படுகிறது. ஆனால் தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுகிறதுல வேதம் முன்னிலை வகிக்கிறது, முன்னிலைப்படுத்துகிறது. ஏன் அப்படின்னா, தாவீது சில விஷயத்துல வீழ்ச்சி அடைந்தாலும் அவர் வாழ்க்கையில அந்த வீழ்ச்சியை ஒத்துக்கொண்டு அதிலிருந்து மீட்சி அடையும்படியாக கர்த்தரிடத்தில் கேட்டபடினாலே கர்த்தர் அவர் மேல் வைத்த கிருபையை நீட்சிக்க பண்ணினார். அதனால தான் தாவீதின் குமாரனாக அவர் சொல்லப்படுகிறார். எப்பயுமே நம்முடைய தவறை நியாயப்படுத்தாமல் தவறை தவறென்று ஒத்துக்கொண்டால் கர்த்தர் தம்முடைய கிருபையை நம் மீது நீட்டித்து வருவதற்கு நமக்கு தயவு பாராட்டுவார். அல்லேலூயா. ஆகவே நம்ம எப்பொழுதுமே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை ஒன்றுமில்லை, நம்மளை தாழ்த்துறதுல ரொம்ப நன்மைகள் பிறக்கும். இங்கே தாவீதின் குமாரன் சொல்லும் பொழுது வம்ச அட்டவணையை நமக்கு கொஞ்சம் பார்க்கலாம். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சாலமோன் ரெகபெயாமை பெற்றான். சாலமோன் ரெகோபெயாமை பெற்றான். ரெகபெயாம் அபியாவை பெற்றான். ரெகோபெயாம் அபியாவை பெற்றான். அபியா ஆசாவை பெற்றான். ஆசா யோசபாத்தை பெற்றான். இருக்கா? சரி, 6ஆம் வசனத்துல பாத்துங்க. சாலமோன் யாருடைய குமாரன்? தாவீதின் குமாரன். வசிமா 6ஆம் வசனம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பாருங்க. ஓப்பனா எல்லாத்தையும் பேசுறது. அதனால தான் சத்திய வேதம் இது பேர். மூடி மறைச்சலாம் எதுவுமே பேசாது. நடந்தது இதான் நடந்துச்சு, இப்போ தான் இப்படி பிறந்தான், முடிஞ்சு போச்சு. நல்லா கவனிங்க. இப்போ சாலமோன் தாவீதை விட நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சார். ஏன் சாலமோனின் என்னது குமாரனுக்கு ஓசனா சொல்லலை? சொல்ல மாட்டாங்க. ஆனால் தேவன் கவனிங்க, சாலமோனுடைய வம்ச அட்டவணை தாவீதுக்கு அடுத்ததாக மத்தியில் வருகிறது போல தாவீதுக்கு இன்னொரு குமாரர் இருந்தார். யாருன்னா நாத்தான். அவருடைய வம்ச அட்டவணை எங்க நீங்க வாசிக்கலாம்னு சொன்னா லூக்கா 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம்
வாசிங்க. லூக்கா 3:31 நீங்க வாசித்தீங்க சொன்னா, தாவீது ஈசாயின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன். வாசிங்க. எலியாக்கீம் மெலாயாவின் குமாரன், மெலாயா மைனானின் குமாரன், மைனான் மாத்தாத்தாவின் குமாரன், மாத்தாத்தா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன். நாத்தான் தாவீதின் குமாரன். அங்க சாலமோன் தாவீதின் குமாரன். தாவீதுக்கு நிறைய குமாரர் இருந்தாங்க. இப்ப நல்லா கவனிங்க. யூதர்களுக்கு புரியறதுக்காக தாவீதுக்கு அடுத்து சாலமோன் வம்சத்தில் வந்ததான ஈத்துப்பேத்தெல்லாம் எழுதுறாரு. ஆனா ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் எழுதுகிற அட்டவணையில சாலமோனை ஒதுக்கிட்டு நாத்தானுடைய வம்சத்தை எழுதுறாரு. நம்முடைய வம்சத்தை எழுதப்படணும்னா நம்ம கர்த்தருக்கு பிரியமானவங்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதனால தான் சொல்லு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரு. யாருக்கு பிரியமா இருக்கணும் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில ஏசப்பாவுக்கு பிரியமா இருக்கணும். ஏசப்பாவுக்கு பிரியமா இருந்தா நீங்க உங்க கணவருக்கு பிரியமா இருக்கலாம். ஏசப்பாவுக்கு பிரியமா இருந்தா நீங்க உங்க மனைவிக்கு பிரியமா இருக்கலாம். அல்லேலூயா. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஆமென், ஆமென். பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பாருங்க, லூக்கா மூலமாக சாலமோனை தவிர்த்து விட்டு அவன் வாழ்க்கையில கீழ்ப்படியாமல் போனதின் நிமித்தமாக அதை ஒதுக்கிவிட்டு என்ன செய்கிறார்? நாத்தானுடைய இன்னொரு குமாரன், தாவீதுனுடைய இன்னொரு குமாரனுடைய வம்சவட்டனை எழுதி எங்க முடிக்கிறாரு? ஆதாமில கொண்டு வந்து முடிக்கிறார். நம்ம இப்ப நிறைய அந்த வம்சாட்டம்லாம் நீங்கள் நல்லா வாசிக்கணும். அதில் நிறைய உள்ளார விஷயங்கள்லாம் பதிஞ்சிருக்கும், மறைஞ்சிருக்கும். இப்போ நம்ம பேரை ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்குமா? சந்தோஷமாக இருக்காதா? சந்தோஷமாக இருக்காதா? நம்ம பேரை தவறான ஒரு விஷயத்துக்கு முன்னுதாரணமாக சொன்னால் எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ சாலமோனுடைய விஷயத்தை அங்கேயே நிறுத்திட்டாரு. மத்தேயில லூக்கால பாருங்க, நாத்தானுடைய வம்சத்தில் அப்படியே சொல்லிட்டு வந்து எங்க முடிக்கிறார் பாருங்க? ஆதாம் தேவனால் உண்டானவன் போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் ஆதாம் சன் ஆஃப் காட். ஆதாம் தேவனுடைய மகன் முடிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் அப்பா யாரு? பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தமான பிதா. இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரர். நம்ம எல்லாம் அவருக்கு உடன் சகோதரரா சகோதரியா இருக்கிறோம். அப்ப ஆவிக்குரிய வம்ச அட்டவணை எழுதும் பொழுது முகம் சுளிக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அவர் முகம் மலருகிறது போல வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பதான் அட்டவணையில நம்மளை சேர்த்துவாரு. அதான் நமக்கு ஒரு அட்டவணை எங்க எழுதியிருக்காருன்னா ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர்லாம் எழுதி வச்சிருக்காரு. அந்த பேரு நிலைச்சிருக்கணும்னா, அந்த பேர் கிறுக்கி போடப்படாமல் இருக்கணும்னா, என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக நான் கட்டி எழுப்புகிறவனாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக we must build our life for God. தேவனுக்காக கட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதுதான் ரெண்டு கிளைகளை நீங்க பார்த்துருக்கீங்க. இப்போ தாவீதிற்கும் இயேசுவுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். தம்பி இந்த கீபோர்டு எடுத்துரு. தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இடையில பார்த்தீங்க சொன்னால் ஒற்றுமைகள் நிறைய இருக்கும். ஏன் தாவீதின் குமாரன் சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஏன் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா? எப்பொழுதுமே எதை தான் வந்து பைபிள் மேற்கோள் காட்டுகிறது? மத்திய 1:1 வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு போட்டிருக்கா? அப்ப தாவீதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்னன்னா, தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு முன்னடையாளமான ஒரு கதாபாத்திரம். இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா
1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீதின் இடத்துல யாரெல்லாம் வந்தாங்கன்னு போட்டிருக்கு. 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். நல்லா கவனிங்க, யாரெல்லாம் வந்தாங்க தாவீது இடத்துல? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் எல்லாம் எங்க வராங்க? தாவீது கிட்ட வராங்க. யாருக்கு தலைவர்? இவங்களுக்கெல்லாம் அவர் தலைவர். கடன்காரனுக்கு, ஒடுக்கி சமுதாயத்தில் தூக்கி ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, அப்புறம் 3 விஷயம் போட்டுருக்கு பாருங்க. முறுமுறுக்கிறவங்க, என்னப்பா ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைக்க மாட்டேங்குது, என்னென்னமோ முறுமுறுப்பு இருக்குல்ல, அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தாவீது கிட்டத்தட்ட 400 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. யாருக்கிட்ட? இயேசு கிறிஸ்து பாருங்க, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். பாத்தீங்களா அங்க எப்படி நடக்குது? தாவீது அங்க நடக்குது, இங்க இயேசு கிறிஸ்து பாருங்க ஆயக்காரர் பாவிகள் எல்லாம் அவர் கூட்டி சேர்த்தாரு. அவங்களெல்லாம் ரட்சிப்புக்குள்ள நடத்தினாரு. அவர்களுக்கெல்லாம் நற்செய்தி போச்சு, அவர்களுக்கெல்லாம் சுகம் போச்சு. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு முன்னடையாளமாக பாருங்க, நல்ல ஆட்கள்லாம் வரல. நம்ம கையில் கர்த்தர் நல்ல ஆட்களை கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. எப்படிப்பட்ட ஆட்களை கொடுத்தாலும் அவங்களை சரி பண்ணக்கூடிய திறமையை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு நல்ல விசுவாசியே கிடைக்க மாட்டேங்குது. உலகத்தில் எங்கேயுமே நல்ல விசுவாசி இல்லை, வர்றவங்களை தான் நல்லவங்களை மாற்றணும். தாவீது இடத்துல ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், கடங்காரங்களாம் வந்து சேர்ந்தாங்க. அவங்களை எப்படி மாற்றினார் தெரியுமா? பலமான யுத்த வீரனாக மாற்றினார் தாவீது. சரியான யுத்த வீரனாக மாற்றினார். இயேசு கிறிஸ்துவின் பாவிகள் வந்தார்கள், வேதனை நிறைந்த மக்கள் வந்தார்கள், வியாதிக்காரர் வந்தார்கள், அவங்களெல்லாம் கர்த்தர் சுகமாக்கி நீதிமானா மாத்தினாரு. ஆகவே தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு விஷயத்தை கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாய் பாடினார்கள். சரணம், நிறைய சரணங்களை கட்டி முறைமுறையாய் பாடினார்கள். ஃபர்ஸ்ட் பல்லவி என்ன? தாவீது கொன்றது 1000, அப்படியா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டது 10,000 அப்படின்றது பல்லவி. அதுக்கு கீழே எப்படி அடித்தான், எப்படி விழுந்தான், எவ்வளோ பேர் ஓடினாங்க, எத்தனை பெலிஸ்தீர் தோற்று போனாங்க, எவ்வளோ பெலிஸ்தீர் வந்தாங்க, இதெல்லாம் ஹிஸ்ட்ரியெல்லாம் பாட்டா சரணம் போட்டு பாட்டாங்க. எப்படி இருக்கு அந்த நாட்டு அரசனுக்கு? ஏன்னா நான் ஆடி மேய்ச்சி ஒரு பையன் போய் கொன்னதுக்கு, ஒருத்தனை கொன்னதுக்கு அவனுக்கு என்ன பாட்டு? 10,000 மடங்கு அவனுக்கு, எனக்கு ஒரே ஒரு மடங்கு. இவனை சும்மா விடலாமா அப்படின்னு அவனுக்கு அன்னையிலேருந்து பொறாம வந்துருச்சு. இங்க கவனிங்க. அப்ப தாவீதை என்ன செய்தாங்க? அங்க இருக்கிற பெண்கள்லாம் சேர்ந்து கோலியாத்தை வீழ்த்தினதுனால ஆடி பாடி மகிழ்ச்சி கொண்டாடினார்கள், வெற்றி கொண்டாட்டத்தை அங்கு கொண்டாடினார்கள். அல்லேலூயா. சரி கவனிங்க, அப்படி கொண்டாடினாங்க. இங்க பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. திரளான ஜனங்கள் இங்கு ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள். அங்கு திரளான ஜனங்கள் தாவீதை கொண்டாடினார்கள், இங்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டாடினார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. சரி, அடுத்தது பார்த்தீங்க சொன்னா 1 சாமுவேல் புஸ்தகம்
23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, தாவீது வனாந்தரத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார், வனாந்தரத்திலே சுற்றி கொண்டிருப்பார். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தேவன் தாவீதை சவுலின் கைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நல்லா கவனிங்க, தாவீது வனாந்தரத்திலே சுத்திட்டு இருந்தாரு. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 1-2 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். லூக்கா 4:1-2 வாசிங்க. லூக்கா 4:1-2 அங்க பாத்தீங்கன்னா, வனாந்தரத்திலே இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். நீங்க மத்தியில பாத்தீங்கன்னா உபவாசம் முடிஞ்சு பிசாசு சோதிச்சான்னு போட்டிருக்கோம். ஆனா உபவாசம் இருக்கிற அன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் சோதிச்சுட்டு இருந்தான். அதனுடைய கடைசி கட்டத்தில் வந்ததை மட்டும் எழுதியிருக்காரு மத்தேயு. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சோதனை வந்துச்சுன்றது எழுதலை. 40 நாள் உபவாசம் போட்டோம்னா நிறைய சோதனை வரும், ஒவ்வொரு நாளும் வரும், ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கணும். 21 நாள் போட்டால் 21 நாள் வரும், வராதவங்க மூலமெல்லாம் வரும். இயேசுக்கு வந்ததா வந்துச்சு. இப்போ தாவீது வனாந்தரத்தில் வாசம் செய்து கொண்டிருந்தான், இங்கு இயேசு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆகவே தான் தாவீதின் குமாரன். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமான காரியங்கள் எல்லாம் தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதனால தான் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா பாடினாங்க. பாருங்க, பேரு சேர்ந்துக்குது இல்ல கூட. ஓசன்னா இயேசுக்குன்னு சொல்லாம எந்த குமாரனுக்கும் வந்துருது, யாரு பேரும் வந்துருது அதுக்குள்ள. நம்ம கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமான வாழ்க்கை வாழ்ந்தா கிறிஸ்து நம்ம மூலமா மகிமைப்படுவார் என்பதற்கு இது ஒரு சாட்சி. இன்னைக்கும் நம்ம பேரை சொல்றதுல ஆண்டவர் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. நம்ம பேரை சொல்றதுல ஆண்டவர், அட இந்த பேரை எப்படா சொல்றதுன்னு யோசிக்க கூடாது ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நீ என்னுடையவன் சொல்லி இருக்கிறார். அவருடைய பேரை நம்ம காப்பாற்றணும். அவருடைய நாமத்தை, பெயரை வீணிலே வழங்கவே கூடாது. அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சரி, இங்க நம்ம 14ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 4:14 வசனம் 14. பின்பு இயேசு ஆவியானவரின் பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு உபவாச நாளும் சோதனை வரும், போராட்டம் வரும், கஷ்டம் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும், பின்வாங்குதல் வரும். அது எதுக்குமே இடம் கொடுக்காம முன்னோக்கி போகணும். அதான் உபாசத்தில் முக்கியம். இன்னும் நமக்கு இன்னும் 1 வாரம் இருக்குது இந்த 40 நாள் உபாசம் முடியறதுக்கு. இது வரைக்கும் உபாசம் இருக்காதவங்க எல்லாம் நாளையிலேருந்து இருங்க. இன்னைக்கு என்னென்னலாம் சாப்பிடணும் சாப்பிடுங்க. போய் நாளையிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு உபாசம் இருந்து இந்த வாரத்தை உபவாசித்து முடிப்போம். அல்லேலூயா. சொன்னவங்களுக்காக ஸ்தோத்திரம். சொல்லிட்டு இருக்காம விட்டுறாதீங்க, கண்டிப்பாக இருங்க. உங்களை நம்புகிறேன். அல்லேலூயா. பாருங்க, 14ஆம் வசனத்தில் அந்த உபவாசம் முடிஞ்ச உடனே மறுபடியும் பிசாசு பழைய நிலைமைக்கு கொண்டு போயிடக்கூடாது. அதனால தான் இங்க பைபிள் இந்த வசனத்தை பாருங்க. 14ஆம் வசனம் வாசிமா, மறுபடியும் வாசி. பின்பு இயேசு ஆவியானவரின் பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். வனாந்தரத்துக்கு ஆவியானவர்களை கொண்டு போகப்பட்டு ஒவ்வொரு நாளும் சோதனை ஜெயிச்சுட்டு போகும்பொழுது ஆவியானவர் பலத்தினாலே திரும்ப ஊழியத்துக்கு போறாரு. அப்பதான் எழுதுறாரு, ஏசியா தீர்க்கதரிசனம் நிறைவேறுது, எழுதியிருக்கிறது, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருந்தவர்களுக்கு தேவனுடைய வெளிச்சம் உதித்ததுன்னு எழுதுறாரு. ஏசியா தீர்க்கதரிசனம் நிறைவேறுது எப்ப தெரியுமா? உபவாசம் போட்டு பிசாசை ஜெயிச்சுட்டு போனாதான் அங்க வெளிச்சம் வரும். உபவாசத்துல விழுந்து போகக்கூடாது, உபவாசத்துல எழுந்து நிமிர்ந்து நிற்கணும், ஆவியானவர் பலத்தில் நிற்கணும்.
ஆவியானவருடைய ஞானத்தில் நிற்கணும். ஆவியானவர் பேச சொன்னால் பேசணும், ஆவியானவர் பேச வேண்டாம்னு அமைதியாக இருக்கணும். மாம்சத்தில் பேசி போய் மாட்டிக்க கூடாது. சத்ரு அதை தான் பிடிச்சி அப்படியே ஆயுதமாக்கிடுவான். அல்லேலூயா. 1 சாமுவேல் 22 அதிகாரத்தில் 2 வசனம் வாசித்தீங்க இல்லையா? அதை திரும்ப வாசிங்க. அவர்கள் எல்லாரையும் அவன் யுத்த வீரனாக மாற்றினான். அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வாசிங்க. ஏசாயா 29:24 வாசிங்க. ஏசாயா 29 அதிகாரம். வழுவி போகிற மனதை உடையவர்கள், வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி வழுவி. கரெக்டாக மைக்கு கிட்ட ஒரு 2 இன்ச்சு வாக்கில் வாங்கிமா. கேட்க மாட்டேது, எனக்கு தெளிவாக கேட்கல. வழுவி போகிற மனதை உடையவர்கள், வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். இதை தான் தாவீது செஞ்சார். முறுமுறுக்கிறவர்களுக்கு உபதேசம் பண்ணி கொடுத்து அவர்களை யுத்த வீரனாக மாற்றினார். கரங்களை தட்டலாமா தாவீதுக்காக? நீங்க ஒரு லீடர்னா உங்க கையில் ஆண்டவர் யாரை கொடுப்பாரு? முறுமுறுக்கிறவர்கள், கடன்காரர்கள், ஒடுக்கப்பட்டவர்களை கொண்டாந்து கொடுப்பாரு. நல்லால கொடுக்க மாட்டாரு. நல்லால மாத்துறதுக்குரிய அறிவு உங்களுக்கு கொடுப்பாரு. இப்படிப்பட்டவங்க தான் உங்க கையில கொடுப்பாரு. ஒரு லீடர்னா எப்படி உருவாக்க வேண்டும் என்ற ஞானத்தை உடையவர் தான் லீடர். அதனால கர்த்தர் யாரை தான் அனுப்புவாரு? ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா? இவரே வனாந்தரத்தில் சுற்றிட்டு இருக்கிறாரு. இந்த 400 பேத்துக்கு சோறு போட்டார் பார்த்தீங்களா? தங்குறதுக்கு இடம் கொடுத்தாரு பார்த்தீங்களா? அவங்கவுங்க மனைவி குடும்பத்துக்கு வேண்டிய சம்பளம் கொடுத்தாரு பார்த்தீங்களா? அதான் ஞானம். ஒன்றுமே அவசரப்படல. 400 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. இவரே அனாதைய மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாரு. சவுளு துரத்தி அடிச்சிட்டு இருக்கான். அவரை காப்பாற்றிக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் இவர் 400 பேரை காப்பாற்றுறாரு பாருங்க, தாங்க லீடரு. நம்மெல்லாம் எப்படி இருக்கணும்? 4 பேர் சொல்கிறீங்க, எப்படி இருக்கணும்? நமக்கு எத்தனை கஷ்டம் இருந்தாலும் இன்னொருத்த கஷ்டத்தை தீர்க்கிறவங்களா இருக்கிறவங்க தான் லீடர். அடப்போ, என் கஷ்டத்தை தீர்க்க முடியல, ஓம் பிரச்சனை வேறையா, போ சரி எதுக்கு உட்காந்து சொல்லு, அப்படி கேட்கக்கூடாது. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் சீக்கிரமாக சரி பண்ணிடலாம். ஓகே உட்காரு, ஜபத்தை பண்ணுவோம், வசனத்தை வாசி, முடிஞ்சது, அவ்வளோதான். இப்படிப்பட்டவர்களை மாற்றினார் இயேசு கிறிஸ்து. பாருங்க, 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15 வசனம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15 வசனம். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. அவர்களில் பிரதான பாவி நான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாவிகளை நீதிமானா மாத்திரார், பாவிகளை பரிசுத்தவானா மாத்திரார், பாவிகளை உயர்ந்த இடத்துல கொண்டு போயிடுறார், பாவிகளை சிங்காசனத்தை கொண்டு போய் உட்கார வச்சாரு. தாவீது என்ன பண்ணாரு? முறுமுறுக்கிறவன், கடங்காரன், நெருக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், நம்ம பாஷையை சொல்ல போனா ரவுடிதனம் பண்ணிட்டு இருக்கான். என்னென்னமோ சொல்லுவாங்க பாரு, பிட் பாக்கெட்டு, அது இதுன்னு நம்ம சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள்லாம் அங்கே போனவங்க எல்லாம் சரி பண்ணிட்டாரு. அவர் யுத்த வீரனை மாத்திட்டார். நான் ஆராதனை சொல்லக்குள்ள சொன்னதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் இன்னொருத்தர் குறைய பார்த்தீங்கன்னா அவங்க குறைய சரி பண்ணவே முடியாது. அவங்கள நிறையா பார்த்தா தான் குறைகள்லாம் தானாகவே உங்களால் சரி பண்ண முடியும். யாருடைய குறையும் பார்க்காதீங்க. நாங்கள் ஜெபத்தில் ஆண்டவர் உணர்த்துற விஷயங்களெல்லாம் வசனத்தை சொல்லி குறைய நிறைவாக மாற்றிடுவோம். குறைய நம்ம மற்றவங்க சுட்டி காண்பிக்கிறதுக்கு சில ஆட்களை வச்சுருப்பார், எல்லாரையும் அல்ல. உங்களுடைய ஆவிக்குரிய தலைவர்களை வச்சிருப்பாரு, அவங்க சுட்டி காண்பிக்கும், டக்குன்னு மாறிடுங்க, பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே போயிடலாம். இல்லை அப்படிலாம் கிடையாது, இதை விட மோசமான ஆள்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு லிஸ்ட்டை போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் குறைய நியாயப்படுத்துகிறீங்க, பாவத்தை நியாயப்படுத்துகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதை தவிர்க்க வேண்டும். தாவீது நல்ல ஒரு தலைவர், இப்படிப்பட்ட மக்களை சரி பண்ணார். மோசே ஒரு பெரிய தலைவர், அடிமைத்தனத்திற்கு மக்களை அரசாட்சி செய்யக்கூடிய மக்களாக மாற்றினார். தலைவர் என்ன? உருவாக்க வேண்டும், அவங்க தான் தலைவர். அப்போ தலைவருக்கு தலை வணங்கணும் ட்ரைனர்ஸ், அப்போ தான் கற்றுக்கொள்ள முடியும், வளர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் பாவிகளை என்னவா மாத்தினாரு? பரிசுத்தவானா மாத்தினாரு. இவர் என்ன பண்ணாரு? வந்த எல்லாம் ஒண்ணுமே அவங்களுக்கு பலன் இருந்துச்சு, அதை ஷேப் பண்ண முடியல. தாவீது ஷேப் பண்ணி 400 பேரை, அது மட்டும் இல்லை அதுக்கு பிறகு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஏன்னா யுத்தத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்டுக்களை காக்கிறவங்கிட்ட 200 பேர் உட்காந்துட்டாங்க, மீதி எல்லாம் போய் யுத்தம் பண்ண போனாங்கலாம் நம்ம வாசிக்கிறோம். இப்போ நல்லா கவனிங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு சொன்னதுக்கு ஒரு 3 விஷயத்தை நம்ம பார்த்துருக்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு ஒப்பான வாழ்க்கை நம்ம வாழணும். அப்போ தான் நம்மளை பற்றி இயேசுக்கு ஓசனான்னு சொல்லுவாங்க, நம்ம பெரியன்னு நினைப்பாங்க. கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்துவோமா? ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கரம் பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் குறைகள் கண்ட பின்னும் மார்போடு சேர்க்கும் பேரன்பு, இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன சொல்லி நன்றி சொல்லுவேன்? எந்த நல்ல ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். நம்ம வாழ்க்கை ஆண்டவர் அர்ப்பணிக்கணும், நம்ம குறையை நம்ம பார்க்கணும், அதை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி நிவர்த்தி ஆக்கணும். மற்றவங்க குறை உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்காக ஜெபிக்கிறத மட்டும் செய்யுங்க, போதும். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். உங்களை அனுப்பி சொன்னால் சொல்லுங்கள், தனியாக கூப்பிட்டு சொல்லுங்கள், பப்ளிக் பண்ணாதீங்க. அப்புறம் சபையை பற்றி சொல்லுது, ஒருத்தர் தவறு செய்தால் தனியாக சொல்லு, கேட்கலன்னா 2-3 பேரை கூப்பிட்டு போய் சொல்லு, அப்புறம் சபைக்கு சொல்லு. எதுக்குமே கீழ்ப்படியலைன்னா உங்களுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுன்னு சொல்லிடுது. குறைகள் எல்லார் வாழ்க்கையிலும் வரும், அதை சரி பண்ணக்கூடிய வழிமுறை பைபிள் எழுதியிருக்கிறத நம்ம கடைபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை கவனிங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தேன். வாசிங்க. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புதல் அழைக்க வந்தேன். மனம் திரும்புதலுக்கென்று அழைக்க வந்தேன். நல்லா கவனிங்க. பிறக்கும் பொழுதே மனிதன் பாவி, வளரும்பொழுது அவன் பாவத்தை செய்கிறதுனாலும் பாவி, பிறவியினாலும் பாவி, பாவ செயல்களை செய்கிறதுனாலும் பாவி ஆகிறான். ஆகவே பைபிள் சொல்லுது நீதிமான் ஒருவனும் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா மனம் திரும்புகிற பாவி நிமித்தமாக அவர் சந்தோஷப்படுகிறார். அவருடைய தேவனுடைய ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது. ஆகவே நம்ம பாவத்தை மறைக்க கூடாது, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். இங்க சொல்லி இருக்கிறது கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள், 10ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அங்கே சொல்றாரு, நீதிமான்களை அல்ல, அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை 99 நீதிமான்களை விட சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்த பரலோகம் கொண்டாடுது. அவன் கடந்த காலத்தை எதையுமே நினைக்கல, எல்லாத்தையும் டெலீட் பண்ணுது, எல்லாத்தையும் கழுவுது, எல்லாம் தூக்கி போட்டுட்டு தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு கொண்டாடுது பரலோகம். ஹல்லேலூயா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. ஆமென். இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே.
என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. மனம் திரும்பிட்டா போதும், பழசு எதையுமே அக்கௌண்ட்ல எழுத மாட்டார், டெலீட் பண்ணிடுவார், கேன்சல் பண்ணிடுவார், நினைக்கவே மாட்டார். 10ஆம் வசனத்தை கவனிங்க, வாசிங்க. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒருத்தங்க மனம் திரும்பிட்டா தூதர்லாம் கூப்பிட்டு எல்லாம் வாங்க 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 வாங்க, எக்காலத்தெல்லாம் எடுத்துட்டு வாங்க, அந்த கீபோர்ட்லாம் எடுத்துட்டு வாங்க, அந்த கிட்டார்லாம் எடுத்துட்டு வாங்க, வாங்க எல்லாம் டான்ஸ் பண்ணுங்க. ஏன்? ஒரு கோபால் ரட்சிக்கப்பட்டுட்டாரு, கரங்களை தட்டி ஆரவாரம் பண்ணி ரட்சிக்கப்பட்டுட்டாரு ரட்சிக்கப்பட்டுட்டார் ரட்சிக்கப்பட்டுட்டார் கொண்டாடுவாங்க. அல்லேலூயா. ஏத்து வரைக்கும் அவரு மோசமா இருந்தார்ப்பா. இன்னைக்கு இயேசுவின் நற்செய்தி கேட்டு மனம் திரும்பிட்டாரு. அதனால பரலோகத்துல கொண்டாட ஆரம்பிச்சா எப்போ முடியுனே தெரியாது. ஒருத்தர் சிங்கிள் பர்சன் ஒருத்தர் மனம் திரும்பிட்டாலே அவ்வளோ தூதர்களுக்கு முன்னாடி டான்ஸு. அப்போ இயேசு எப்படி டான்ஸ் ஆடுவார் அங்கே மேலே? அவருக்கு சந்தோஷம் தான் என்ன செய்வார், அதை செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியிலே களி கூறுவார், அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிப்பார். என் மகன் என்னிடத்தில் வந்து விட்டான். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது, தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆகவே நமக்கு தேவையெல்லாம் என்ன தெரியுமா? கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து வீடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, ஆமென், நடந்ததை மறந்து வீடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். மனம் திரும்புதல் தான் ரொம்ப முக்கியம். ரிப்பண்டன்ஸ், 2 வகையான ரிப்பண்டன்ஸ் இருக்கு. பாவிக்குரிய மனம் திரும்புதல் சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 3:1 சொல்லியிருக்கு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லி இருக்கிறதுனா, சபையை பார்த்து நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. பாவிக்கும் மனம் திரும்பணும், பரிசுத்தவானும் மனம் திரும்பணும். பாவி பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், பரிசுத்தவான் பொய்களை விட்டு மனம் திரும்பணும். ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய சத்தியத்துக்கு எதிரான பொய்கள் இருக்கிறது, பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பொய்யிலிருந்து திரும்பணும், சத்தியத்தின் பக்கம் திரும்பணும். இவங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல், அவங்களுக்கு ஒரு மனம், 2 பேருக்குமே மனம் திரும்புதல் வேணும். நல்லா மனம் திரும்பிட்டா ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா வெளிப்படுத்தல் இருக்க மனம் திரும்புதல் வந்துருச்சு அவங்களுக்குன்னு பார்க்கணும். இங்க அடுத்தது கவனிங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, பரலோகத்தை பூலோகத்தை ஒன்னா இணைக்க விரும்புகிறார். அதற்காக தான் தன் ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். எபிரேயர் 2:11. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. நல்லா கவனிங்க, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் நம்மள பிரதர்னு கூப்பிடுறாரு. யாருங்க கூப்பிடுவா உங்களை பிரதர்னு? யாரு உங்களை அண்ணா தம்பின்னு யாரு கூப்பிடுவா? ஆண்டவர் கூப்பிடுறாரு. என்னன்னு சொல்றாரு? தம்பி, அண்ணா. அண்ணான்னு சொல்ற அளவுக்கு நமக்கு வயசு கிடையாது. சகோதரன் கூப்பிடுறாரு, தம்பின்னு கூப்பிடுறாரு, தங்கச்சின்னு கூப்பிடுறாரு. அவர் எவ்வளவு வேணா இறங்கி வருவார். நம்மளை மாதிரி ஸ்டாண்ட் பையில் இருக்க மாட்டார். எங்கேயும் எனக்கு ஒரு லெவலில் இருக்குல்ல அப்படின்னு அவர் இருக்க மாட்டார். அவர் இறங்கி வந்துடுவார். பாவியான ஸ்திரீக்கிட்ட என்ன செய்தார்? அவர் தைலத்தை ஊற்றி துடைக்கிறா. அது எல்லாரும் பார்த்து வேற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அவர் சொன்னார், இவர் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. இவன் மனம் திரும்பிட்டா, மனம் திரும்பினாள். கெட்ட குமாரன் மனம் திரும்பினான். மனம் திரும்பி விட்டா அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? சிஸ்டர்னு சொல்றாரு, பிரதர்னு சொல்றாரு. அப்படி சொல்றதுக்கு அவருக்கு வெட்கப்படலையா?
அப்படி சொல்றது அவரு வெட்கப்படலை. நீங்கள் யோசித்து பாருங்க, ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒருத்தர், ஒரே சமுதாயமாக கூட இருக்கலாம், உயர் பதவியில் இருக்கிறார் ஒருத்தர், ஏழையாக ரொம்ப எளிமையான தொழில் பண்ணிகிட்ருக்காரு. டெய்லி போனால் ஒரு 200-300 தான் சம்பாதிப்பார். அவரை பார்த்து அவர் பிரதர்னு கூப்பிடுவாரா? யோசித்து பாருங்கள். ஒரே இனமாக கூட இருக்கலாம், நம்ம மதிப்பு என்ன ஆகுறதுன்னு கூப்பிட மாட்டார். இயேசு கிறிஸ்து வானாதி வானங்களை விட்டு இறங்கி வந்து நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்துட்டு மனந்திரும்பினது நிமித்தமாக என்னையும் உங்களை பார்த்து சகோதரனே சகோதரியே அழைக்கிறாரே. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது! அப்படி கூப்பிடுறதுக்கு அவர் வெட்கப்படல. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பாயா. மனம் திரும்பினா நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்க தெரியுமா? அவர்கள் அன்பு கூறணும். we must love him. அவரை நேசிக்கணும், அவரை அன்பு கூறணும். அது ஒன்று தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் பாருங்க. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். சபை நடுவே உம்மை துதித்து பாடுவேன். அதனால தான் ஆராதனையில் இருக்கணும். பாட்டு பாடுறதுல நீங்கள் எல்லாம் இருக்கணும். பாட்டு பாடணும், கைத்தாளத்தோடு பாட்டு பண்ணணும். என்ன இசைக்கருவி இருக்க இல்லையா, கையை தட்டி பாட்டை பாடணும். அந்த காலத்திலலாம் சைட் ட்ரம் ஒன்று இருக்கும். நான் சின்ன பையனாக இருக்கல, நாங்கள் அடிப்பாங்க, டம்னு அடித்து ஆராதனை பண்ணுவாங்க. சில டைமில் அபிஷேகம் இறங்கி ட்ரம்மே கிழிஞ்சு போயிடும், ஜால்ரா கிழிஞ்சு போயிடும். உண்மையாக அபிஷேகம் இறங்கி, சும்மா உணர்ச்சி வசப்பட்டுலாம் கிடையாது. இங்கே பாருங்கள், அவர் நம்மோடு கூட உலாவுகிறார், நம்மோடு கூட நடக்கிறாரு. நம்ம நடுவில் அவர் நம்ம பாட்டை கேட்க வராரு. நம்ம பாட்டு முடிஞ்ச பிறகு வரோம், பாட்டை கேட்க அவர் வராரு. நம்ம உங்கள் வாயினால் ஒரு பாட்டு கேட்டு போகலான்னு ஒன்றும் இல்லை. இந்த குழந்தைங்களாம் பேச ஆரம்பிச்சதுன்னா ஒரு 8-10 மாதத்தில் என்ன பேசாது அப்படின்னு பேசும். அந்த அம்மாவுக்கு என்ன சந்தோஷம், ஆட்டோ என் பொண்ணு எப்படி பேசுது பார்த்தா, ஆட்டோ சூப்பராக பேசுது. பேசுவாளா? ஆட்டோ நல்லா பேசுகிறா இருக்கு, ஈன்னு கேட்குறா பாரு. அவங்களுக்கு அப்படியே ஒரு என்ன இது உலகத்திலே பெரிய பரிசு கிடைச்ச மாதிரி ஆகிடும். உங்கள் குரலை கேட்க, உங்கள் பாட்டை கேட்க ஆண்டவர் வர்றாரு. பாட்டு முடிஞ்ச பிறகு வரீங்களேன்னு வசனப்படுறாரு. அல்லேலூயா. அவர் சகோதரனுடைய துதித்து பாடுவேன்னு சொல்லியிருக்காரு. நம்மளாம் சேர்ந்து துதித்து பாடணும். அப்புறம் தான் வசனம் நல்லா இறங்கி நமக்கு வேலை செய்யும். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, சகோதரன் அவரே சொல்லிட்ட பிறகு நீங்களும் ஒருத்தர் என்னவா நினைக்கணும்? என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரியான்னு நினைக்கணும். அப்போ என்ன பண்ண, அவங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் வெளிப்பாடு கொடுப்பாரு. வசனத்தை சொல்லி அவங்கள யாரை போல மாற்றணும்? இயேசுவை போல மாற்றணும். குற்றப்படுத்தக்கூடாது. உங்ககிட்ட நம்பி பல விஷயங்களை ஒப்பு கொடுக்கும்பொழுது அவங்கள குற்றவாளியாக பார்க்கக்கூடாது. இயேசு எப்படி ஒருத்தரை நீதிமானாக பார்த்தாரோ, பரிசுத்தமானாக பார்த்தாரோ, உண்மையுள்ளவர்களாக பார்த்து அவங்க குறைகளை வெளியெடுத்தாரோ, அதை போல் நீங்கள் செயல்படணும். வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உள்ளே சபைக்குள்ளே என்னென்ன உண்டாயிருக்கும்? மறுபடியும் வாசிங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் உண்டாயிருச்சு, வல்லமை உண்டாயிடுச்சு. நம்ம தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உங்களுடைய அதிகாரம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. இப்படி இந்த 4 விஷயமும் உங்களுக்குள்ள வந்துருச்சு. நல்ல கையை தட்டுங்க, நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ரட்சிப்பு எனக்குள்ள இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? வல்லமை எனக்குள்ள இருக்கு. மூணாவது தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கு. தேவனுடைய அதிகாரம் எனக்குள்ள இருக்கு.
பாருங்க, இது 4 இருக்கிறவங்களை குற்றம் சாட்ட ஒருத்தனுக்கு அதிகாரம் இல்லை. கடந்த காலத்தை சொல்லி குற்றப்படுத்த யாருக்கும் அதிகாரமே கிடையாது. அல்லேலூயா. சரி, இப்படிப்பட்டவங்களை அதுக்கு கீழே பாருங்க, அங்க இன்னொரு யுத்தத்தினுடைய இன்னொரு பகுதி இருக்கு பாருங்க. அதே வசனத்தை இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டினவன் தாழ தள்ளப்பட்டு போனான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை காத்து நடக்கிறவர்களை குற்றம் சாட்டுகன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் பிசாசு. அந்த பிசாசு எப்படி தள்ளப்பட்டு போனானா? தாழ தள்ளப்பட்டு போனானா? கீழனா கீழே 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 அப்படின்னா கீழே கீழே தான். பாதாளம்னு சொல்றாங்க இல்லையா? பாதாளம் எத்தனை பேருக்கு தெரியும் பாதாளம்னு சொல்ற வார்த்தை? ஆமேன்னு சொல்லுங்களேன். பாதாளம்னா இப்போ ஒரு பொருள் இருக்குது, டம்ளர் இருக்குன்னா கீழே மூடி இருக்கு இல்லையா, அடப்பு இருக்கும், மேலே வாய் இருக்கும், கீழே அடப்பு இருக்கும். பாதாளம்னா அடி இல்லாத குழி. பாட்டம்ல இன்னும் அடைச்சிருக்காது, அடி இல்லாத குழிக்கு பேர் தான் பாதாளம். அதில் தள்ளப்பட்டு போனான்னு அர்த்தம். நீங்கள் மண்ணொருத்தவங்களை குற்றப்படுத்துறீங்கன்னா கீழே தள்ளப்பட்டு போகிற வேலையை அவன் செஞ்சிருவான், உங்களுக்கு ஆண்டவர் செய்ய மாட்டார். குற்றம் சாட்டுகிறவனுடைய வேலை சாத்தானுடைய வேலை. ஆனால் சகோதரியை குற்றப்படுத்தக்கூடாது. குற்றப்படுத்துகிறவன் கீழே தள்ளணுமே தவிர குற்றம் செய்தவர்களை கீழே தள்ளக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. குற்றம் சாட்டும் பொழுது எந்த ஆவிக்கு இடம் கொடுக்குறீங்க? குற்றம் சாட்டுகிற ஆவிக்கு இடம் கொடுக்கறதுனால அவன் உங்களையும் சேர்த்து கீழே தள்ளிடுவான். அவங்க கீழே தள்ளுறது மட்டும் இல்லை, போடுறது மட்டும் இல்லை, உங்களையும் சேர்த்து கீழே இழுத்துட்டு போயிடுவான். அடியில் அதை குளிக்க இழுத்துட்டு போயிடுவான். மேலே ஏறி வர முடியாது. எங்கே போய் தட்டுச்சுன்னா எப்படியே கிளைம் பண்ணி மேலே வரலாம். பாதாளம் எடுத்து அடி இல்லாத குழி, கீழே போயிட்டே தான் இருக்கும். தாழ தள்ளப்பட்டு போனான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை, அவர்களுடைய அழைப்பில் அவர்கள் போய்கொண்டு இருக்கிறவர்களை, நம்முடைய சபைக்காக சொல்கிறேன், நம்முடைய சபையிலுக்கு ஒரு சகோதரருக்கு உள்ள குறைகள் இருந்தால் அதை விமர்சனப்படுத்தி விளம்பரப்படுத்தி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. சகோதரிகள் அப்படிதான். அவங்களுடைய குறைகளுக்கு நிவாரணத்தை கொடுங்க, வழியை சொல்லிக் கொடுங்க, அவங்க அதுலேருந்து வெளியே வரட்டும். குற்றம் சாட்டுகிறவன் கீழே தள்ளப்பட்டு போனான். எழுதியிருக்கா இல்லையா? ஆமேன். இந்த குற்றம் சாட்டுதல் எப்போ வரும்னா, பொறாமை ஆரம்பிச்சாதான் குற்றம் சாட்டுதல் வரும். பொறாமை ஆரம்பிச்சா உண்மையே நீங்கள் ஒரு நல்ல ஒரு உடுப்பு எடுத்து உடுத்தியிருப்பீங்கன்னு வைங்களேன், உண்மையை உங்களை நேசிக்கிறவங்க நல்லா அந்த உடுப்புன்னா ட்ரெஸ்ஸை பற்றி பேசுவாங்க. அதே உங்கள் ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குன்னு பொறாமப்படுறாங்கன்னு அப்படின்னா, இது ஒன்றும் அப்படி இல்லை, நீ ஏன் இந்த விலைக்கு இதை எடுத்த, இதை விட கம்மியாக எடுத்துருக்கலாம், இது நல்லாவே இல்லைன்னாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னா பொறாமை பேரில் சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு மனசுக்கு? ஒருத்தர் கூட நல்லான்னு இருக்குன்னு சொல்லவே அப்படியே சோர்ந்து போயிடுங்க, அதை கட்ட கூட மனசு வராது. இப்போ பொறாமை இருக்கிறவர்கள் பாராட்டவே மாட்டாங்க, அன்பு இருக்கிறவங்க பாராட்டுவாங்க. இங்கே கீழே கவனிங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். என்னைக்கு தாவீது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 பாடுனாங்களோ அன்னையிலேருந்து பொறாமை வந்துருச்சு. பொறாமப்பட்ட நாள்ல இருந்து அன்னை வரைக்கும் தாவீதுக்கு சவுல் சத்ருவாவே இருந்தான். பொறாமை உங்களை சத்ருவா மாத்திரும், மனுஷனுக்கு சத்ருவா மாத்திரும்.
அவன் மட்டும் ஆகாது, அவன் மட்டும் ஆகாது அப்படின்னு ஒரு சத்ருவா மாத்திரும். பொறாமப்படாதீங்க யார் மேலே. பெரிய ஆமையே இதுதான், கடலாம இல்ல, அது இவ்வளவுதான் இருக்கும். பொறாம வான வரைக்கும் போய் கீழே கை வந்துச்சுன்னா அவ்வளவு பெருசு, எல்லாத்தையும் அழிச்சு போட்டுரும். பொறாமப்படக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். நான் இனிமேல் பொறாமைப்பட மாட்டேன். நல்லா சத்தமா சொல்லுங்க. நான் இனிமேல் பொறாமைப்பட மாட்டேன். இன்னும் சத்தமா. நான் இனிமேல் பொறாமைப்பட மாட்டேன். இது வரைக்கும் பட்டிருக்கோம்ல, இனிமே பட மாட்டோம். உண்மையை ஒத்துக்கிட்டதுனால ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. எப்படியாவது வந்துருதுல்ல, எப்படியாச்சும் வந்துருதுல்ல. ஒரு புது காரில் ஒருத்தர் போனால் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் நமக்கு இல்லையே வந்துடுது. கொஞ்சம் அப்படி உள்ள நுழையுது இல்லை, வந்துடுது இல்லை. அந்த வராமல் இருக்கணும்னா இந்த பொறாம சிவருங்க. ஒரு பெரிய கார் ஒருத்தர் வாங்கிட்டாருன்னா செலவு உங்களுக்கு அவருக்கா? பெட்ரோல் அவர் தானே கஷ்டப்பட்டு அடிக்கணும், சர்வீஸ் அவர் தானே கஷ்டப்பட்டு பண்ணணும். அடப்பாவும் இவ்வளோ பெரிய காரை வாங்கிட்டார், கர்த்தாவே அவருக்கு நல்ல பணத்தை கொடுங்கன்னு ஜெபிச்சோம்னா நல்லது. பொறாமப்பட்டால் நமக்கு இருக்கிறதும் போயிடும்ல. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கணும். யாருக்கு எந்த உயரம் வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற உயர்வு தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. பொறாமை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. ரெண்டுமே ரொம்ப மோசமானது. 5:5 பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5. அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். மறுபடியும் வாசிங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. அந்தப்படி இளைஞரே, அந்தப்படி இளைஞரே, யங்ஸ்டர்ஸ் லிசன், யங்ஸ்டர்ஸ் லிசன். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். மூப்பருக்கு என்ன பண்ணுங்க? சபையில் கொஞ்சம் பொறுப்புள்ள ஆட்களை நம்ம வச்சுருக்குறோன்னா அவங்களுக்கு நீ சொன்னால் கேட்க மாட்டேன், பாஸ்டர் சொன்னால் தான் கேட்பேன்னு சொல்லக்கூடாது. சில டைமில் பாஸ்டர் அம்மா சொன்னால், பாஸ்டர் சொன்னால் தான் கேட்பேன், நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? சத்தமசம் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு செமினாருக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் ஒரு வில்லேஜில் வேலை செய்கிறாரு. அவர் இன்னொரு பாஸ்டர் வந்து பிரசங்கியாராக வந்திருக்காரு. அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்தார். இந்த பாஸ்டர் போய் சொல்கிறாரு, தம்பி இப்படியெல்லாம் வந்து பேசக்கூடாது, இதெல்லாம் சரியில்லை. அவர் அந்த பெரிய பாஸ்டர் சொல்கிறார், சரிங்கய்யா அப்படியே செய்கிறேங்கய்யான்னு சொல்லிட்டு போனார். அதான் மனத்தாழ்மை. ஆனால் இவர் சொன்னது சரியானது கிடையாது, அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. இவர் சொன்னதுக்கு அந்த பிரசங்கியார், பெரிய பிரசங்கியார் சரிங்கய்யான்னு மனத்தாழ்மையாக போயிட்டார் பாருங்க. பிரச்சனை இல்லாமல் போச்சு. இல்லைன்னு இவர் இப்போ வாதாட ஆரம்பித்தா என்ன வரும்? பிரச்சனை வருமா? சரிங்கய்யா நீங்கள் என்ன பண்ணுங்க ஐயா கிட்டலாம். சரிங்கய்யா சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க, கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்து அனுப்புகிறேன். சரிங்கய்யா என்கிட்ட இல்லை அங்கே. அதே மாதிரி அவங்க சொன்னா சரிங்கம்மாண்ணா என்னாச்சு? சரியா போயிட்டு தான் மனத்தாழ்மை அவ்வளோதான், முடிஞ்சது, கிளீன் ஆயிடுது. ஓசன்னா பாடணும் நம்ம பேரை வச்சு. இயேசுநாதர் பேரோட தாவீது பேர் சேர்ந்து ஓசனை பண்ணாங்க. நம்ம பேரோடு இயேசுநாதர் பேரை சேர்த்து ஓசனை பண்ண இதெல்லாம் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோப்பு 4:6 வாசிங்க. யாக்கோப்பு 4:6. பொறாமையும் பெருமையும் மிகப்பெரிய உள்ளிருக்கிற சத்துருக்கள், மறைஞ்சிருக்கிற ஆத்துமாவில் மறைஞ்சிருக்கிற சத்துருக்கள், அதை ஒழிக்கணும். வாசிங்க 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அவர்
அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. நல்லா கவனிங்க. உங்க ஸ்டேட்டஸ் வைக்கக்குள்ள பெருமைக்காக வைக்கிறீங்கன்னா எடுத்துருங்க. ஸ்டேட்டஸை வச்சே கரிச்சு கொட்டிடுவாங்க உங்களை. ஸ்டேட்டஸில் கொண்டு போய் பெருமைக்காக வைக்காதீங்க. நான் பாரு எங்கே போன பற்றியா, என்ன சாப்பிட்டேன் பற்றியா, என்ன உடுத்திருக்கேன் பற்றியா, என்ன வாங்கின பற்றியா வச்சிங்கன்னா 10 பேர் பார்த்து சந்தோஷப்படுவோம், 10,000 பேர் பார்த்து ஒடிஞ்சு போச்சு. பெருமைக்காக இதை செய்யாதீங்க. பெருமைக்காக உடுத்தாதீங்க. பெருமைக்காக கார் வாங்காதீங்க. பெருமைக்காக பைக் வாங்காதீங்க. பெருமைக்காக வீடு கட்டாதீங்க. தேவைக்காக செய்யுங்க. அது எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. கீப் இட் வித்தின் யூ. அப்போதான் அது பாதுகாக்கப்படும். உங்கள் நகையெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸ் போடுவீங்களா? எவ்வளோ வச்சுருக்கேன் பற்றியானு போட மாட்டீங்கல்ல, மறைக்கிறீங்களா? அதே மாதிரி எல்லாத்தையும் மறைச்சி வைங்க. ஒரு ஸ்டேட்டஸும் வேண்டாம். நம்ம ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறேன்ற ஸ்டேட்டஸ் வைங்க. வசனத்தை போடுங்க. நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க. நான் பெருமைப்பட மாட்டேன் ஸ்டேட்டஸ் போடுங்க. நான் பொறாமைப்பட மாட்டேன் ஸ்டேட்டஸ் போடுங்க. அது லைக் வரட்டும். அல்லேலூயா. இதுதான் முக்கியம். யாக்கோபு 4 சொல்ற பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நீங்க எதிரியை சம்பாதிக்காங்க, தேவனை எதிரியா ஆக்கிடாதீங்க. பெருமை வந்துச்சுன்னா தேவன் உங்களுக்கு எதிரியா மாறிடுவார். தாழ்மையுள்ளவர்களுக்கு என்ன கொடுக்குறாரா? கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 3 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள் என்ன பேசுமா? என்ன பேசுமா? பெருமையானவைகளை பேசும். நம்மளாம் பேசியிருக்கோம்ல. நான் பேசியிருக்கேன்ல. அப்படி சொல்றேன். அப்ப நீங்க அப்ப ஒத்துக்குங்க ஈஸியா. நான் பெருமையை பேசியிருக்கேன். அப்ப பெருமை பேசிக்குள்ள என்ன வரும் தெரியுமா? இந்த வசனம், டேய் ஐசக் ஒழுங்காருடா, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஐயோ இல்ல நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு அப்படி பின்வாங்கணும். முன்னாடி வாய் வரைக்கும் வந்துடும், நுனி நாக்கு வரைக்கும், வெளியே வரக்கூடாது, உள்ள போயிடணும். கொஞ்சம் படிச்சுட்டா பெருமை வருமாறாதா? கொஞ்சம் சும்மா அப்படியே கொஞ்சம் அழகா இருந்தா என்ன வரும்? வருதா? அதை அப்படியே உள்ள அடக்கணும். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. பவுலே சொல்றாரு, நான் என்னதெல்லாம் குப்பை தூசியா என்றார். நமக்கு இருக்கிற அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன். நாமானது சிறிய அவயமா இருந்தோம் எப்படிப்பட்டவைகளை பேசுமா? பெருமையா பேசும். நம்ம 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தா எங்க வீட்டுக்காரர் 1 லட்சம் சம்பாதிக்கிற தெரியுமா? சமா உங்களுக்கு என்ன வயசு? இப்பதான் 16 முடிச்சு 17 ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்திலுமே பெருமை போய் கலந்துரும். கலக்கக்கூடாது. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபை. பொறாமை பெருமை வாழ்க்கையை அழித்து போடக்கூடியது. அதற்கு இடம் கொடுக்க கூடாது. பாருங்க, யோசுவா ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாரு. அந்த தீர்மானத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 14 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 14 அதிகாரம். யோசுவா தன் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினான். வாசிங்க. ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். ஜனங்களின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். நல்லா கவனிங்க. யாரு எப்படி கர்த்தரை பின்பற்றாங்களோ அதை பார்க்காதீங்க. யார் எப்படி, எந்த ஊழியக்காரர், எந்த விசுவாசி எப்படி போயிட்டு இருக்கிறாங்க பார்க்காதீங்க. அங்க சொல்லியிருக்கு, என் சகோதரர்கள் என்ன செய்தாங்க? இருதயத்தை கரைய பண்ணிடுவாங்க, வழுவி போக பண்ணுவாங்க, இடறி போக பண்ணுவாங்க. ஆனால் நானோ, யோசுவா சொல்றான், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். ஹல்லேலூயா.
உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். அப்பதான் ஓசனா பாடுவாங்க. உண்மையான தேவன் அவர்தான், இவர்களுடைய தேவன் உண்மையானவர், உன்னதமானவர் என்று ஓசனா பாடுவார்கள். நம்முடைய பெயரை, நம்முடைய குடும்பத்தின் பெயரை கேட்கும் பொழுது தேவனுக்கு ஓசனா பாட வேண்டும். யோசுவா மாதிரி உத்தமமா நீங்க பின்பற்றுங்க, உங்க குடும்பம் பின்பற்றட்டும், அது போதும். மீதி எல்லாத்தையும் ஆண்டவர் பார்ப்பாரு. சங்கீத புஸ்தகத்தில் 18:25 வாசியுங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருப்பார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமனாகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபாடுள்ளவராகவும் தோன்றுவீர். நல்லா கவனிங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே கர்த்தர் உங்களுக்கு இருப்பார். நீங்க உத்தமமா இருந்தா அவர் உத்தமனுக்கு உத்தமனா இருப்பார். புனிதனா இருந்தா புனிதனுக்கு அவர் புனிதனா இருப்பார். மாறுபாடு உள்ளவருக்கு நம்ம கண்ணு எப்படி இருக்கும், மஞ்சக்காமால கண்ணுக்காரனுக்கு எல்லாமே மஞ்சளா தெரியுறது போல ஆண்டவரையும் மாறுபாடாதான் பார்க்கும். ஆண்டவர் மாறுபாடு உள்ளவர் அல்ல. மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபாடு உள்ளவர் சொல்லல, மாறுபாடு உள்ளவரா தோன்றுவார். அதனால்தான் 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்ப தாவீது இயேசு கிறிஸ்துக்கு முன்னடையாளமான ஒரு கதாபாத்திரமாக இருந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் 3 விஷயத்தை மனதில் வைங்க. 2 விஷயத்தை தவிர்த்து விட வேண்டும். பொறாமையும் பெருமையும் வாழ்க்கையில் வரக்கூடாது. உத்தமம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வரணும். வந்த அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. எத்தனை பேர் வசனத்துக்கு தன்னை அர்ப்பணித்து வசனத்துக்காக வாழ விரும்புகிறீர்கள்? இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. முடியாதவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, என்னோடு சபையோடும் பேசியிருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் பொறாமைகளையும் பெருமைகளையும் தூக்கி எறிந்து விட்டு யோசுவா போல தாவீதை போல உமக்கு முன்னடையாளமான காரியங்களை செய்து எங்க பேருக்கு பின்னாடி உங்க பேர் வரணும் அப்பா. அந்த அளவுக்கு நாங்கள் உம்மை உயர்த்துகிற வாழ்க்கை வாழ, பிரியமான வாழ்க்கை வாழ இந்த ஓசனா தினத்தன்னிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய தேவைகள், பொருளாதார தேவைகள், சமுதாய தேவைகள் எவைகள் இருந்தாலும் இந்த நன்னாளிலே நாங்கள் மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கான கிருபை அவர்களுக்கு உண்டாவதாக. நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி. சாயங்கால கூட்டத்தை ஆசீர்வதித்தல்லும், 17-18 கூட்டங்களை ஆசீர்வதித்தல்லும். எல்லாரும் எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.